கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இல்லாத ஒரு பணத்தை கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு கம்பெனியுடைய ஷேரை நம்ம வாங்குறோம். அந்த கம்பெனி வளர்ச்சி அடைய அடைய அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்ல அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இது ஷேர் மார்க்கெட்டினுடைய கான்செப்ட். ஆனா கிரிப்டோ கரன்சி அப்படின்றத எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி பிட்காயின் அப்படின்னு ஒரு கான்செப்டை ஒருத்தர் டெவலப் பண்ணி ஒரு கிரிப்டோ கரன்சி, அதாவது இல்லாத ஒரு கரன்சி, புழக்கத்தில் இல்லாத ஒரு கரன்சி, அது ஆன்லைன்ல மட்டும்தான் அந்த கரன்சி இருக்கும். ஸோ அதனுடைய மதிப்பு கூட கூட நமக்கு அதை சேல் பண்ணும்போது அந்த பெரிய அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிட்காயின் அப்படின்னு ஒரு கான்செப்டை ஒருத்தர் டெவலப் பண்ணாரு. அதை கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனார். அதை வச்சு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கிரிப்டோ கரன்சி கம்பெனிஸ் புதுசு புதுசா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நம்மளை ஈர்க்கிற மாதிரி எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கிரிப்டோ கரன்சி மூலமா நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதே கான்செப்டை உங்ககிட்ட சொல்லி, அதே மாதிரி நான் ஒரு கிரிப்டோ கரன்சி குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், இதுல நீங்க 1000 ரூபாய் போட்டீங்கன்னா ஒரு மாசத்துல உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், ஒரு வருஷத்துல உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் கிடைக்கும், 5 வருஷத்துல அது கோடிக்கணக்கான பணமா மாறும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி புதுவிதமான ஒரு ஸ்கேமிங் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்றது நிறைய விதமான ஸ்கேம்ஸ் மக்கள் மத்தியில பரவிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்றவங்க அது பத்தின முழு டேட்டாஸும் எடுத்து அதனுடைய ப்ராக்ரஸ் என்ன, உண்மையிலே இது கிரிப்டோ கரன்சி தானா, இதனுடைய வளர்ச்சி என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க.